நாகை மாவட்டத்தில் அதி கனமழை பெய்தாலும் மக்களை பாதுகாக்கும் வகையில் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதிபட தெரிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் மிரட்டும் சூழலில் நாகை மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. நாகை சிவசக்தி நகரை மழைநீர் சூழ்ந்து தனித்தீவு போல மாறியுள்ளது. சுற்றியுள்ள பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து மழையும் பெய்ததால் அங்குள்ள மக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பும் பணியும் மேற்கொள்ளப்படுகிறது. இதனிடையே மழை பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து காடம்பாடி அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் வழங்கினார். தேசிய பேரிடர் மீட்பு குழுவாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே ட்ரெயினான அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தேவையான அனைத்துமே, உதாரணத்திற்கு இப்போ ஒரு நியாய விலைக் கடை என்று சொன்னால் எங்கெல்லாம் வல்னரபிள் ஏரியாவாக இருக்கின்றோ அங்கே இருக்கின்ற ரேஷன் கடையில் ஆல்மோஸ்ட் 20% நமக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கையிருப்பு வைத்திருக்க வேண்டும் என்று உறுதி சொன்னதிலிருந்து, ஒரு ஜென்செட்லேருந்து கம்பங்கள் மின்கம்பங்கள் விழுந்து விட்டது என்று சொன்னால் அதற்கான கம்பங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதிலிருந்து, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தயார் நிலையில் வைத்திருப்பதிலிருந்து அடிப்படையாக நம்முடைய மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் உறுதி செய்திருக்கணும். அது இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கின்றது. மக்களை பாதுகாக்கின்ற வண்ணம் எல்லா விதத்திலும் இன்றைக்கு எந்த ஒரு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. கால்நடைகளையும் உரிய இடத்தில் தாழ்வான பகுதியில் கால்நடைகள் இருந்தது என்று சொன்னால் அதை மேல் பகுதியில் போய் கட்டி வைக்கணுங்கிற அளவிற்கு அதுக்கான அறிவுரைகளும் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தேவையெனில் முகாம் அமைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 12 முகாம்கள் அமைக்கப்பட்டு 934 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு முறையான உணவு, அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாகை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 30 வீரர்கள், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் 47 பேர் வேதாரண்யத்தில் முகாமிட்டுள்ளனர். மீட்புப் பணிக்காக படகுகள், மர அறுவை இயந்திரம், நீர்மூழ்கி மீட்பு வீரர்கள், கயிறு கட்டி மீட்கும் வீரர்களும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.